வணக்கம். என்சிபி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒரு பிரஸ் மீட் வந்து டெல்லியில வந்து நடத்தியிருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல்ல வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியா செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிரஸ் மீட்ல. இது தொடர்பாக நம்ம வந்து இந்த தகவல்களை முக்கியமான தகவல் பிரஸ் மீட்டில் நடந்த தகவல்களை பற்றி தான் இது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாஃபர் சாதிக், அதாவது ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான், அதுதான் வந்து அவருடைய முழு பேர். இவர் தான் இப்போ வந்து இந்த சமீபத்தில் வந்து 50 கேஜிஸ் இல்லை 75 கேஜிஸ் வந்து சூடோஎஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள், அதை வச்சு தான் மெத் எம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற அந்த முக்கியமான அந்த ட்ரக்கை வந்து செய்கிறாங்க. அந்த மூலப்பொருள் சூடோஎஃபெட்ரின் 50 கேஜிஸ்லேருந்து 75 கேஜிஸ் வரைக்கும் இப்போ தான் வந்து அங்கே வெஸ்ட் டெல்லியில் வந்து கடந்த மாதம் வந்து கைப்பற்றினாங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் தான் வந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அவங்க பிடிச்சதுலேருந்து February 15லேருந்து அவர் வந்து தலைமறைவாக ஆகிட்டார். அவர் இப்போ வந்து அவர் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து தேடிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து டெல்லியில் வச்சு அவர் வந்து பிடிச்சிருக்கிறதா வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். என்சிபி இந்த நெட்வொர்க்குடைய கடத்தல் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் மலேசியா ஆகிய நாடுகளில் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதோடு சேர்ந்து என்ன தகவல்கள் வெளியே வருதுன்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி அப்படின்னு முதல்ல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து போக போக இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து பணம் வந்து இதுலேருந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவரே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தவிர வந்து இந்த கடத்தல்லேருந்து சம்பாதிச்சு இந்த பணத்தை வந்து அவர் வந்து நிறைய பிஸ்னஸ்லேயும் வந்து அவர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக ஃபிலிம் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியிலையும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாக இருக்குது. இவரோட அரெஸ்ட்டுக்கு காரணமானவங்க வந்து என்சிபி மட்டும் இல்லை, என்சிபி அதை தவிர பல்வேறு ஏஜென்சிஸ், குறிப்பாக வந்து டெல்லியை சேர்ந்த ஸ்பெஷல் செல், டெல்லி போலீஸை சேர்ந்த ஸ்பெஷல் செல், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் கோஆர்டினேட் பண்ணி ட்ராக் பண்ணி ஜஃபர் சாதிக் வந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெஸ்ட் டெல்லியில் வந்து இந்த 3 பேர் கொண்ட கும்பலை வந்து அவங்க வந்து ஜஃபர் சாதிக்குடைய ஒரு கோடவுன் இருக்குது. அந்த கோடவுன், அதாவது அந்த அவர்களுடைய கம்பெனி அவெண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கோடவுன் தான் வந்து. அந்த கோடவுன்லேருந்து தான் அந்த 3 பேர் கொண்ட அந்த கடத்தல் கும்பலை வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அது பிடிச்ச அன்னைக்குலேருந்தே February 15லேருந்து ஜஃபர் சாதிக் வந்து காணாமல் போயிருக்காரு, தலைமறைவாயிருக்காரு. ஸோ அவரை பிடிக்கிறதுக்கு வந்து இன்டென்ஸாக வந்து எல்லாருமே வந்து செயல்பட்டிருக்காங்க. இந்த குறிப்பாக வந்து இந்த சூடோஎஃபெட்ரின் வந்து மலேசியாலையும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் வந்து இது வந்து ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு போதைப்பொருள். அது மட்டும் இல்லை, இந்த நெட்வொர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த 3 வருஷமாகவே ஒரு 45 கன்சைன்மெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு 3.5 டன், அதாவது 3,500 கிலோகிராம் சூடோஎஃபெட்ரினை வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் 3 வருஷமாகவே கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்து ஏற்கனவே வெளில வந்த தகவல் தான். அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் இன்றைக்கி என்சிபி அத்தாரிட்டிஸ் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில். இதை தவிர ஜஃபர் சாதிக்கு வந்து தலைமறைவான அன்னைக்கிலேருந்து அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து அவர் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்காரு. அரெஸ்ட் வந்து எப்படியோ தவிர்த்திடலாம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்காரு. குறிப்பாக வந்து முதல்ல ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் மும்பை, புனே, அகமதாபாத், அப்புறமா வந்து ஜெய்ப்பூர், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மூவ் ஆகிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலையும் வந்து என்சிபி இன்னைக்கு அதிகாரி வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருக்காரு. ட்ரக் டிராஃபிக்கிங்லேருந்து சம்பாதிச்ச அந்த பணத்துடைய லிங்க் வந்து ஃபினான்ஷியல் லிங்க் வந்து பல்வேறு பிஸ்னஸஸ்க்கெலாம் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தகவலை சொன்னீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த லிங்க் வந்து என்ன அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அவருக்கு அந்த சோர்ஸ் எங்கேருந்து அந்த ஃபண்ட்ஸோடைய சோர்ஸ் எங்கே இருந்துச்சு, அப்புறமா வந்து இந்த இதுலேருந்து கிடைச்ச பணம் வந்து யாருக்கெல்லாம் போயிருக்கு, இதோடைய முக்கியமான பெனிஃபிஷியரிஸ் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து இந்த பணம் வந்து போய் சேர்ந்துருக்கு, எந்த கைகளுக்கெல்லாம் வந்து இது வந்து மாறி
மாறி இருக்குது அப்படிங்கிற அந்த முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் என்சிபி அதிகாரி வந்து தெரிவிச்சிருந்தார். கூடவே அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு நிருபர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி இது வந்து கில்ட்டியாக அவர் வந்து கோர்ட் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஆண்டு காலம் அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு என்சிபி அதிகாரி 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த தகவலையும் சொல்லியிருந்தார். வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சில வாக்குமூலங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து சென்னை வெஸ்ட்டை சேர்ந்த டிஎம்கே கட்சியோடைய சென்னை வெஸ்ட்டை சேர்ந்த என்ஆர்ஐ விங்குக்கான டெபுட்டி ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அதோடு சேர்ந்து அவர் வந்து என்ன கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து 1 கேஜி சூடோஎஃபெட்ரின் அவர் வந்து கடத்திருந்தாங்க. அவருக்கு வந்து 1 கேஜிக்கு ₹1,00,000 வந்து கிடைக்கிறதாகவும், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3500 கேஜி சூடோஎஃபெட்ரின் இது வரைக்கும் 45 கன்சைன்மெண்ட்டாக அவர் வந்து கடத்திருக்கிறதா வந்து அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலிருந்து வந்த பணத்தை வந்து அவர் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து அவருடைய லேட்டஸ்ட் படம் மங்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து படம் வந்து இப்போ லிஸ்ட்டாக வந்து ரிலீஸ் போகுது. அந்த படத்துக்கான ஃபுல் ஃபண்டிங்கும் அவர் வந்து இந்த போதைப்பொருளிலேருந்து வந்த பணத்தை வச்சு தான் அவர் வந்து ஃபுல் ஃபண்டிங்கும் பண்ணியிருக்கிறதா வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பிரபலங்கள், ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கோடைய வந்து தொடர்பு இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்கு, பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து விசாரணை தொடர்ந்து நடக்கும்போது தகவல்கள்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, மும்பையில் இருக்கிற ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் இல்லை ஃபினான்ஷியர்ஸ்க்கும் இதில் வந்து ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிற தொடர்புலையும் அவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 2019 வந்து மும்பை கஸ்டம்ஸில் வந்து இவர் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு போதைப்பொருள் கடத்தல், அதாவது கேட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை வந்து மலேசியாவுக்கு கடத்த போகும்போது இதே மாதிரி அவர் வந்து இன்வால்வ் ஆகியிருந்திருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. அதோடைய விசாரணையும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கூடவே இதுவும் இப்போ நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. பதிவோட இறுதியாக இப்போதைக்கு என்சிபி அதிகாரி கொடுத்த ப்ரெஸ் மீட்டை வச்சு தான் இவ்வளோ தகவல்கள் கிடச்சிருக்கு. போக போக நிறைய தகவல்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் கூடவே நிறைய கேள்விகளும் வந்து எழுது. அதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங்காக வந்து நியூஸ்லாம் வருது. அதாவது அவர் வந்து ஜெய்ப்பூரில் அரெஸ்ட் பண்ணாங்க, டெல்லியில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே எக்ஸாக்டாக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி வந்து இன்னும் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இவர் என்சிபி அதிகாரி வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து டெல்லியில் வச்சு அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாரு. ஆனால் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ஜெய்ப்பூரில் அரெஸ்ட் பண்ணதாகவும் வருது. அதே சமயம் வந்து ஜாஃபர் சாதிக் வந்து சரண்டர் ஆனாரா இல்லாட்டி இவங்க பிடிச்சாங்களா அப்படிங்கிறதுக்கும் கிளாரிட்டி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து விசாரணையுடைய தன்மையுடைய காரணத்தினால கூட அதை வந்து என்சிபி அதிகாரி வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் டிஎம்கேவுடைய ரோல் என்ன, சரண்டரில் வந்து டிஎம்கேவுடைய ரோல் ஏதாச்சும் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கும் எந்த கிளாரிட்டியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிருபர் வந்து டெல்லியில் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டு வந்தார் அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ வந்து அவர் வந்து என்சிபி அதிகாரி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து கொஸ்டினிங்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கொஸ்டினிங்காக அவர் வந்திருந்தாரா இல்லாட்டி இவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற நிறைய குழப்பமான ஒரு கேள்விகள்லாம் நிறைய வந்து எழுது. எதுவாக இருந்தாலும் இவர் வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கன்ஃபர்மேஷன் வந்து என்சிபி அதிகாரிகள் வந்துருச்சு. அது முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன். இதோட மட்டும் இல்லை, இவங்க வந்து எந்த கோர்ட்டில் வந்து இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வந்து ஒரு நிருபர் கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னார். இந்த மாதிரி எல்லா கடத்தல் சம்மந்தமாக இருக்கிற எல்லாரையும் வந்து அவங்க வந்து என்டிபிஎஸ் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு ஒரு பட்டியாலா ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த டெல்லியில் இருக்குது. அங்கே தான் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த என்டிபிஎஸ் அப்படிங்கிறது நார்காட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது தான் என்டிபிஎஸ். அது குறிப்பாக சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ்னால் இது வந்து போதைப்பொருள், எந்த ஒரு போதைப்பொருளும் நம்ம வந்து மூளைக்கு வந்து ஏதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய இல்லாட்டி நம்ம எமோஷன்ஸ் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்லாட்டி நம்ம மூட் ஸ்விங்ஸ் இல்லை ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய
இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரக்குமே வந்து சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்சிபி ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கிற இந்த தகவலை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ அப்டேட்ஸும் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். போக போக வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.